வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? என்ன எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? திருச்செங்கோட்டு மலையில் வாழும் திருச்செங்கோட்டு மலையில் வாழும் இருந்தாலும் நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? நான் யார் என்று உரித்தாக்கும் முன்பு இந்த தீபாவளி தெய்வீக சபை, இந்த ராஜ சபை அமைத்து கொடுத்த அன்பு தெய்வங்கள் யாரு? ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்னைக்கு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகத்தின் பேர் என்ன? அது மாதிரி கேளுங்க. இன்னைக்கு வச்சிருந்த நாடகம் இது வரைக்கும் காதாரம் சொல்கிறேன், கவனமாய் மோகனன். என்ன ஊர் அவரு? அவரா? வையப்பமலை. வையப்பமலை. அதாவது மோகனன்னா நம்ம நல்லூரு ஐயப்பன் நாடக சபா. எந்த நாடகர் இருந்தாலும் அவர் நம்மள விளம்பரப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறார். அவர் எப்படி நம்ம மேல பாசம். அதனால மோகன் குடும்பம் எந்த மகன தங்கமங்கமாயி இந்த அப்பனுடைய சன்னிதி எவ்வாறு ஓய்கிறதோ அவ்வாறு எங்க மோகன் ஐயா குடும்பம் ஓய்யமான நான் யாரு? என்னோட தெரியாத மாமன்னனா இருந்த என் தாய் தந்தைகள் யார் தெரியுமா?
தாயினுடைய பெயர் என்ன? தாயோ காந்தாரியாகோ. சபாஸ். உன் தாயோ காந்தாரி அம்மன். ஆமா. அப்படி தாய் காந்தாரி அம்மனை இருந்தபோது உன் தந்தை யாரு? என் தந்தையார் யார் தெரியுமா? யாரு? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? என் தந்தையாருடைய பெயர் என்ன தெரியுமா? யாருங்க? சொல்கிறேன். எனக்கு பெற்றதொரு தந்தையாரு. தந்தையாருடைய பெயர் என்ன? திருதராட்டிய மகாராஜே. சபாஸ். உன் தாயோ காந்தாரி அம்மன். ஆமா. உன் தந்தையோ திருதராட்டிய மகாராஜே. சரி. காந்தாரி அம்மனுக்கு திருதராட்டி மன்னனுக்கும் நீங்க அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர்? நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? சேர்ந்து பிறந்தவங்க எத்தனை பேர்? நீங்க யார் யாரா பிறந்தீங்க? அது ஏன் கேக்குறீங்க? சேர்ந்து பிறந்தது
அரைக்கெல்லாம் அரிச்சு போட்டு சோறாக்குறா கூட தேக்கிச்சாவோட சோறு அப்படியே இருக்கும். நல்லா சின்ன குழம்பா. 100 பேரா? ஆமா, ஆண் மக்களே 100. ஆண் மக்களே 100 பேர். அப்புறம் பொட்ட பிள்ளைங்க என் அழகுக்கும் என் பாசத்திற்குரிய ஒரே ஒரு தங்கை துர்ச்சடையாகும். 100 பேத்துக்கு அடுத்தது ஒரே ஒரு தங்கைச்சான். கொடுத்து வச்ச மவராஜ். ஆஹா சாமி என்ன இங்க வாங்க. ஆமா, ஆ, 100 பேத்துக்கு அடுத்தது ஒரே ஒரு பொட்ட பள்ள அரிசியமா பிறந்துக்குதே. ஆமாடா, நான் கேக்குறான்னு வருத்தப்படாதீங்க. சொல்றேன். ஆஹா. இந்த 100 பேத்து ஆம்பளைகிட்டயும் அந்த ஒரு பொட்ட பள்ள எப்படி சாமி வேலைக்கு தாக்குது? ஏன்டா ராஸ்கல் எதுக்கு? உனக்கு அறிவே இல்ல. ஆ, ஏன் சமையல் வேலைக்கு? ஓ, சமையல் வேலைக்கா? அப்படி 106 மன்னர்கள் பிறந்து சரி இருச்சாமி, அதுதான் போகட்டும். 100 பேத்துக்கு அடுத்தது ஒரே ஒரு பொட்ட பள்ள பிறந்துக்குதே. ஒரு நல்ல காரியம் நடந்தா, ஒரு கல்யாணமா, காதலி விழாவா, தெவமா, திருவிழாவோ, ஒரு நல்ல காரியம் நடந்தா வந்து 100 நாளைக்கு 100 வீட்டுல வந்துட்டு போகும். ஒரு நல்ல காரியம் நடந்தா சரி, நான் கேக்குறான்னு வருத்தப்படக்கூடாது. கேள்றா. ராஜாமி ஒரு எச்சா கம்மியும் திடீர்னு உங்க வீட்டுல ஒரு பணம் விழுந்துருக்குற. யாரு வீட்டுல? 100 பேத்துக்கு 100 வேட்டி, 100 துண்டு, 100 கோட்டர், 100 கிலோ கறி. அந்த பிள்ளை கெதி என்ன ஆவறது? அப்படியே நீ கேக்குறன்னு வச்சுக்க, நாங்க 100 பேரு ஆளுக்கு அரை பவுன் போட்டு எவ்வளோ கணக்காச்சு? 50 பவுன் ஆச்சு. அது ஒரே காரியத்தோட முடிஞ்சு போயிடும். அடுத்த காரியத்துக்கெல்லாம் போட்டிக்காரனால செங்கல் சூடையெல்லாம் ஆட்டோ அடிச்சு வாங்க வேண்டியதான். அந்த போட்டிக்காரன் போயிட்டான். தாயேலி, போகட்டும். அப்படி 100 பேர் பிறந்து அப்படி நீங்க 100 ராஜாக்கள் இருந்தாலும் நீங்க ஆண்டு வரக்கூடிய ஜாம்ராஜ் உங்க நாடு என்ன நாடு? இந்த மண்டநாயக துரியோதனன் ஆண்டு வரக்கூடிய தேசத்தின் பேர் என்ன தெரியுமா? இந்த நாடு சொல்கிறேன்.
தோல் மேல கை போட்டு பேசுற. அட இருங்க. உங்களுடைய டெல்லி அசனாபுரம். ஆமா. 56 நாடு முழுது நாட்டுக்கு பேரரசன். ஒரு நாடாளு மன்னன். ஆமாடா. வெங்கல தெரியாகும் யாருக்கும் சிரவணங்காத மன்னன் அப்படின்னு சொல்றீங்களே. இப்படி கையை போச்சுட்டு இருக்குது. ஆமா. இந்த கையில என்ன இருந்துச்சு? கத்தி. எடுத்துருவாங்க. மகாராஜா என்ன அந்த கை போச்சுக்கு நிக்குது? ஏன் மகாராஜா அது என்னங்க? சவுக்க சாட்டை வைக்கிறது. போய் எடுத்துருவாங்க. நீங்க வந்து மகாராஜா, நானு மந்திரி. நான் மந்திரி. ஆமா, வேலை சொல்றது யாரு? வேலை சொல்றது நானே. அந்த வேலை சொல்றத செய்யறது யாரு? நீ. நான். ஆமா, இது வரைக்கும் வேலை சொன்னது யாரு? நீதான். ஓய், நீதான். நான் சொன்ன வேலை செஞ்சது யாரு? நான் தான். அட மூடக்கட்ட புண்டா, இது வரைக்கும் நான் சொல்ற வேலை இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு கிடக்குறவா. அப்படி அஸ்தாபுரத்தை வாழ்ந்திருந்தாலும் எனக்கு பங்கு பகைவர்கள் யாரு? ஐஸ்தராம்பரம் 56 நாடு முழுதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு பகையாளி யாரு? என் சிறிய தந்தை பிள்ளைகள் பாண்டவர்கள். அவர் யார் யார் தெரியுமா? யார் யார் தெரியுமா? அஸ்தாபுரத்துக்கு மன்னனாக இருந்தாலும் அந்த பாண்டவர்கள் யார் தெரியுமா? மகாராஜா, என்ன உங்களுக்கு எதிரின்னு சொல்றீங்களே. ஆமா. அந்த எதிரி யாரு? அவர்கள் யார் தெரியுமா? அவர் மக்கள் பாண்டவர்களோட 5 பேர் யார் யார் தெரியுமா? தருமன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன். நாங்கள் இருப்பதோ 100 பேர். ஆக மொத்தம் 105. நாங்கள் சின்ன சிறு வயது பள்ளிக்கு செல்வோம். போகின்ற பள்ளிக்கு சென்று பாடசாலைகளை முடித்த பிறகாடியே சுவாமி, அந்த பாண்டவர் தான் உங்களுக்கு எதிரின்னு சொல்றீங்களே. வாங்க வா. அந்த பாண்டவர் உங்களுக்கு என்ன ஆகணும்? சித்தப்பார் பிள்ளை. அவங்க சித்தப்பார் பிள்ளை. ஆமா. நீங்க பெரிய பேர் மக்கள் தானே? ஆமாடா. 2 பேரும் அண்ணன் தம்பி தானே? ஆமாடா. 2 பேரும் பங்காளி தானே? பங்காளி தான்டா. சேர்ந்து வாழ்றதை விட்டுட்டு அந்த பாண்டவர் உங்களுக்கு ஏன் எதிரி ஆகணும்? நண்பா, பள்ளிக்கு செல்வோம், பாடசாலைகளை முடித்து விட்டு மாலைகளை என்ன விளையாட்டு விளையாடுவோம்? என்னென்ன விளையாட்டு? கபடி ஆடுவோம். என்னது? கபடி 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 கபடி. அது மட்டுமில்ல, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், காலால் படை, மல்யுத்தம், வில்யுத்தம், இப்படி எல்லா யுத்தத்திலும் பாண்டவர்களே ஜெயிப்பார்.
அவங்க எல்லாம் அவங்க அப்பனுக்கு பிறந்தவங்க. இப்ப நாங்கெல்லாம் கட்டவனுக்கு பொறுத்தீங்களா? இதெல்லாம் கோபம் வந்து என்ன பண்றது? அங்க ஜெயிச்சிருக்கணும். இந்த விளையாட்டிலே பாண்டவர் ஜெயிக்கிறாரு. அவர்களுக்கு நம்மளுக்கு யுத்த போர் நடந்து விட்டா நம்மளை ஒரு நாள் சும்மா விடுவாங்களா என்று அவர்களை கொல்ல என்னென்ன செய்தே தெரியுமா? அந்த பாண்டவர்கள் நீங்க என்னென்ன சதி செஞ்சீங்க? என்னென்ன சதி செய்தே? என்னென்ன செய்து நடக்கிற வழிகளிலே நச்சுகள். ஆமா குடிக்கிற ஜனங்களிலே ஊர்வசியை ஊட்டி செய்து படுக்கிற பாய்களிலே பாம்புகளை விட்டு ஓ படையெடுத்து பாம்பு பாம்பு கொத்து செய்து பாண்டவர்கள் உயிர் தப்பினார். மீண்டும் என்ன செய்து 12 கானகத்திலே ஓட்டி வைத்து ஓஹோ யார் இந்த பாண்டவருக்கு? ஆமா ஓராண்டு அஞ்சாவது மாசத்துல மனித வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டு மீண்டும் என்ன செய்தார் 12 கானகத்திலே வாழ்ந்தார். நல்ல மகாராஜப்பா, நல்ல உள்ளம். ஆமாடா. ஆமா ஆமா. எப்படி நல்ல உள்ளம். ஓராண்டு அஞ்சாவது மாசத்துல மறைந்து வாழ்ந்தார். ஏய் மீண்டும் என்ன செய்து 18 நாள் போர்கள் நடக்கும். அந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறாரோ அவர்களுக்கே நாடு என்று உரைத்து அன்று முதல் இன்று வரை எத்தனை நாள் போர்க்களம் முடிந்திருக்கிறது தெரியுமா? 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. விடிந்தால் 17ஆம் நாள் யுத்தம். இந்த 16 நாள் சண்டையில என் படை பட்டாளம் என்ன ஆனது தெரியுமா?
தம்பிமார் சேனையெல்லாம் மடிந்து விட்டார். விடிந்தால் 17ஆம் நாள் யுத்தம். இந்த 17ஆம் யுத்தத்திற்கு நான் எப்படி போர்க்களத்தை துவக்க செய்வேன் என்று ஒன்றும் புரியவில்லை. அதனால என் மாமனாகிய ஜகனி அழைத்து இதுக்கு என்ன வழி விதிமுறை என்று கேட்போம். நான் அழைத்தான் என்று அதிசீக்கிரம் அழைத்தோம்.